டிசம்பர் 15ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 4:4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்பதே. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்வது கோபம் கொள்வது தவறில்லை என்பது போலல்லவா உள்ளது? ஆம், அது உண்மைதான். நம்மில் சிலர் அது பழைய ஏற்பாட்டு சத்தியம், ஆகவே அப்படி கூறப்பட்டுள்ளது என்பீர்களானால், பவுல் அப்போஸ்தலரும் இதை மேற்கோள் காட்டி எபேசியர் 4:26 குறிப்பிட்டுள்ளார். அப்படியானால் மனிதர்களுக்கு வரும் கோபம் நியாயமானது என்பதை போல வசனம் கூறுகிறதே. ஆனால் அதே சமயம் ஒரு விசுவாசிக்கு எந்தெந்த சுபாவங்கள் கூடாதென்று பவுல் 2 கொரிந்தியர் 12:20 விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்று குறிப்பிடுகிறதையும், அதில் கோபங்கள் இருக்க கூடாது என்று உறுதியாக வலியுறுத்துகிறதையும் நாம் கவனிக்க வேண்டும். அப்படியானால் மேற்கண்ட 2 வசனங்களும் ஒன்றுக்கொன்று முரண்படுகிறதை போல தோன்றலாம். ஆனால் இதில் எவ்வித முரண்பாடும் இல்லை. எப்படியெனில், இன்றைய தியான வசனத்தில் குறிப்பிடப்படும் கோபம் என்பது ஆவிக்குரிய கோபத்தை குறிக்கிறது. 2 கொரிந்தியர் 12:20 குறிப்பிடப்படும் கோபம் என்பது மனுஷீக கோபத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய கோபம் சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாகிவிடும். ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசி சத்தியத்திற்கு மாறாக செயல்படுகிற போது, அந்த சகோதரன் மேல் கொண்ட தேவ அன்பினால் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிற போது ஆவிக்குரிய கோபம் வரலாம். ஆனால் அந்த மனிதன் மேல் கோபம் தொடர்ச்சியாகி பாவமாகி விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் விட்டு விலக வேண்டும். இதையே பவுல் தீத்து 3:10 வேத புரட்டமாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு என்று குறிப்பிடுகிறதையும் கவனியுங்கள். ஆவிக்குரிய கோபம் என்றாலும் அதையும் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் யாக்கோபு 1:20 மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்றே வேதம் கூறுகிறது. ஆனாலும் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பிசாசின் தூண்டுதலுக்குட்பட்ட சில மனிதர்களால் கோபம் கொண்டால் அது தொடராமல் இருக்க கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற்று அச்சூழ்நிலையையும் அப்படிப்பட்ட மனிதர்களையும் விட்டு விலகுவதே சிறந்தது. ஏனென்றால் நம்முடைய பரலோக பயணத்திற்கு இவைகள் இடரலா இருக்கக்கூடாதே. ஆமேன். அல்லேலூயா.